அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய ஒரு விபூதி அபிஷேகத்தை நாம் கண்குளிர பார்க்க போகிறோம். சாதாரணமாகவே தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த விஷயங்களில் இந்த அபிஷேகமும் ஒன்று. பல தெய்வங்களை வழிபட்ட பலனை நமக்கு அற்புதமான தெய்வமான இந்த முருகப்பெருமான் கிட்ட நம்மளால் பெற முடியும். சில குறிப்பிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானை அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகமும். குறிப்பாக முருகனுக்கு உரிய சஷ்டி திதி இது போன்ற நாட்களில் நாம் இது போன்ற அபிஷேகங்களை பார்த்து வழிபட்டோம் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ காட்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அரோகரா, பழனி ஆண்டவருக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்ற சில வாசகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அதுபோல் நீங்கள் இப்போது சமீபத்தில் எந்த முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தீங்க, அல்லது அறுபடை வீடுகளில் நீங்கள் இன்னும் நான் கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கோவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ காட்சியானது நமக்கு பார்க்கும்போதே மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தும் விதமான ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கிறது. இதை பார்க்கும்போதே நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். அது போன்ற ஒரு அரிய காட்சியை நீங்கள் பார்த்தீங்க. இன்னும் முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டம் இருக்குது, என்னால் முன்னேறவே முடியல, நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறேன், எனக்கான ஒரு வீடு கட்டணும், நான் கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பலன் கேட்டு அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்யுங்க. அதுபோல் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய பேர் இது போல் கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்களை பெற்றிருக்காங்க. அதுபோல் நான் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் அதற்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய நல்ல பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நாம் இப்போது முருகப்பெருமானுடைய அபிஷேகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். தெய்வ வழிபாட்டில் ரொம்பவே முக்கியமானது அபிஷேகம் செய்கிறதுங்க. எல்லா தெய்வத்துங்களுக்குமே பலவிதமான அபிஷேகம் செய்வது வழக்கம்தான். சிவனை நாம் அபிஷேக பிரியர் அப்படின்னே சொல்கிறோம். அதே போல தான் முருகன் என்றாலே பால், பஞ்சாமிர்தம், விபூதி இது போன்ற அபிஷேகங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். கோவில்களில் சுவாமிக்கு நடக்கக்கூடிய மொத்த அபிஷேகத்தினுடைய பொறுப்பையும் நாம் ஏற்றுக்கொண்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சில பேர் முன் வந்து செய்வாங்க. அதற்கு சர்வ அபிஷேகம் அப்படின்னு பொருள். சர்வ அபிஷேகம் அப்படின்னு பார்க்கும்போது சகல விதமான பாவ நிவர்த்தியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி மொத்தமாக அபிஷேகத்திற்கு பணம் செலுத்த முடியாதவங்க தங்களுடைய பிரச்சனைகள், குறைகள் தீர்வதற்கு உரிய பொருளை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தா சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பொருட்களை வாங்கி கொடுத்து பலவிதமான அபிஷேகங்களை அவர்கள் நடத்துவது வழக்கம். பொதுவாகவே சஷ்டி திதி, கிருத்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இது போன்ற அபிஷேகங்கள் செய்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குங்க. முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லாமல் வேல், வள்ளி, தெய்வானைக்கும் அபிஷேகம் செய்வதே இதனுடைய பலன்கள் நமக்கு அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம். எந்தெந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு முருகப்பெருமானுக்கு எது போன்ற பொருட்கள் அபிஷேகம் செய்தால் நமக்கு பிரச்சனைகள் தீரும், நல்லது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும், நீங்கள் முருகப்பெருமானுடைய பக்தர் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். முருகப்பெருமானுக்கு உரிய அபிஷேக பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திருமஞ்சனத்தால் நாம் அபிஷேகம் செய்யும்போது தோல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த திருமஞ்சன அபிஷேகத்தை செய்து அதை கண்குளிர பார்க்கலாம். கண்டிப்பாக அவர்களுக்கு தோல் பிரச்சனைகள் நீங்கும். அதே போல் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம், அந்த பஞ்சாமிர்தத்தால் நாம் பஞ்சாமிர்தத்தை கொடுத்து அதன் மூலமாக அபிஷேகம் செய்யும்போது அதை கண்குளிர நாம் பார்க்கும்போது நோய்கள் விலகி
நீங்கி ஆரோக்கியம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் பஞ்சாமிரதத்தை நம்ம பிரசாதமாக மற்றவங்களுக்கு படைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக செல்வம் பெருகும். அதாவது நம்ம பஞ்சாமிரதத்தை கடவுள்கிட்ட படைத்து அதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது. அதே போல் பால் அபிஷேகம், குடும்ப விருத்தி குல விருத்தி இல்லாதவங்க இது போல் பாலை அபிஷேகமாக நம்ம செய்து கண்குளிர பார்த்து வழிபடும்போது கண்டிப்பாக அந்த குடும்பம் விருத்தி அடையும். கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானே அவர்களுக்கு குழந்தையாக வந்து பிறக்கக்கூடிய வரத்தை பெறுவாங்க. இதனால் சகல சௌபாகியங்களும் அவர்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக தயிர், அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தயிரையும் கொடுத்து அபிஷேகம் செய்யலாங்க. அப்படி செய்யும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எலுமிச்சை அப்படின்னு பார்க்கும்போது யம பயம் நீங்கக்கூடியதாக இருக்குது. அந்த எலுமிச்சையை நம்ம பொருளாக கொடுக்கலாம். அதே போல் இளநீர் மனதில் அமைதியும் குடும்பத்தில் நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இந்த இளநீர் தானம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பழ வகைகளை நாம் கொடுக்கலாம். பழ வகைகளை தானமாக கொடுக்கும்போது பிரபலமடைய செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு முன்ஜென்மத்தில் ஏதாவது தோஷங்கள் பாவங்கள் இருந்தால் கூட கண்டிப்பாக அதை நீக்கக்கூடியதாக இந்த பல தானம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கரும்பு சாறு, உடல் நோய்கள் நீங்குவதற்கு கரும்பு சாறை வந்து நம்ம கொடுப்பாங்க. அதை வந்து தானமாக கொடுக்கலாம், கோவிலில் கொடுக்கலாம். இது ஒரு முக்கியமான பொருளாகவும் இருக்குது. அதே போல் சந்தனம், சந்தன அபிஷேகத்துக்கு நாம் கொடுக்கலாங்க. சந்தனத்தை அபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது பெயர் புகழ் அந்தஸ்து இவையெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் பன்னீர், பன்னீர் அபிஷேகம் அப்படின்னு பார்க்கும்போது நாம் அதை கொடுத்தோமா நமக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு பார்த்தா தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக பன்னீர் அபிஷேகம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்களும் இது போல் முயற்சி செய்து பாருங்கள். அடுத்ததாக விபூதி, நாம் முக்கியமாக விபூதி அபிஷேகத்தை தெரிஞ்சுக்கணும். விபூதியால் அபிஷேகம் செய்யும்போது நாம் அதை பார்த்து வழிபட்டோம் அப்படின்னாலே அதுவே நமக்கு மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் விபூதி அபிஷேகம் அப்படின்னு பார்த்தா சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விபூதி அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதும் கூட. அடுத்ததாக மஞ்சள், மஞ்சள் அப்படின்னு பார்க்கும்போது தீர்க்க சுமங்கலி வரம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த மஞ்சளை நம்ம தானமாக கொடுத்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். அதே போல் குங்குமம், குங்குமம் அப்படின்னு பார்த்தா குல விருத்தி குடும்பத்தில் சந்தோஷம் இவையெல்லாம் உண்டாக்கக்கூடியதாக இந்த குங்கும அபிஷேகம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நாம் குங்குமத்தால் அபிஷேகம் கொடுக்கறது மிகவும் நல்லது. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு பிடித்த அபிஷேகங்களாக இவையெல்லாம் சொல்லுவாங்க. குறிப்பிட்டு பன்னீர் சந்தனம் திரவியங்கள் பஞ்சாமிர்தம் அப்படின்னு பல வகையான அபிஷேகங்களை நம்ம கொடுக்கலாம். அவருக்கு மிகவும் பிடித்த அபிஷேகம் என்று பார்த்தா அது விபூதி அபிஷேகம்தான். நதிகள் கடலில் சங்கமிக்கும் போது நதி என்ற பெயர் மறைந்து விடுது. அதே போலதான் விபூதி அபிஷேகம் செய்து அதை தண்ணீரால் கழுவும் போது அது அப்படியே கரைந்து மறைந்து விடுகிறது. இது போலவே மனிதனும் தன்னை பிறருக்காக இழந்து பரமாத்மாவாகிய இறைவனுடன் ஒன்றி கலக்க வேண்டும் என்று அபிஷேகம் இந்த விபூதி அபிஷேகம் நமக்கு உணர்த்துகிறதாகவும் சொல்லுவாங்க. தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்வவங்களை முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அதாவது பெற்றவங்களை கூட விட்டுட்டு தன்னுடைய பக்தர்களுக்காக பழனியில கால் கெடுக்க நிற்பவர் பழனி தண்டாயுதபாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இப்படி தனக்காக இது போன்ற ஒரு அபிஷேகம் செய்யக்கூடிய பக்தரை முருகப்பெருமானுக்கு மிக மிக பிடிக்குமாங்க. தனக்கென ஒரு கோவணத்தை மட்டும் அணிந்து கொண்டு பக்தர்களுக்கு கேட்டதையெல்லாம் கொடுத்து அருள்வளிக்கக்கூடிய கருணை கடலாக விளங்குகிறார் முருகப்பெருமான். மீண்டும் பிறக்காம இருக்க நாம முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகங்கள்ல இந்த விபூதி அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் பெறுகிறது என்று கூட சொல்லலாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் கூட விபூதி அபிஷேகம் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நிறைய பேருக்கு நாம் இப்போ இந்த கோவிலுக்கு போனால் எந்த தரிசனத்தில் பார்க்கலாம், எந்த அபிஷேகத்தை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமலேயே போகுது. அந்த வகையில் பூக்கள் கூட வாங்கி கொடுக்கலாம். நம்ம பூக்களால் அலங்காரம் செய்து நம்ம வாங்கி கொடுத்த பூக்களால் அலங்காரம் செய்யும்போது அது இன்னும் சிறப்பாக இருக்குது. இந்த அபிஷேகங்கள்லாம் செய்து முடித்த பிறகு நாம் அந்த முருகப்பெருமானை தீபாராதனை காட்டி வழிபாடு செய்யும்போது இருக்கக்கூடிய பேரானந்தத்திற்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய விபூதி அபிஷேகத்தை பற்றியும் சிறப்பான ஒரு வீடியோ காட்சியையும் பார்த்தோம். இந்த வீடியோ காட்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.